அதை தமிழ்நாடு மாநில குழுவும் வழிமொழிகிறது. தென்பண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் நீண்ட காலமாக கிடைப்பில் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறினால் இந்த மாவட்ட பகுதி முழுவதுமே மக்கள் பலன் பெறுவார்கள். அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியில் லட்சுமிபுரம் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கிறது. பல ஆண்டுகளாக அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். அவர்களை அப்புறப்படுத்தக்கூடாது. நீண்ட நெடுங்காலம் வாழ்கிற மக்களை அப்புறப்படுத்துவது வந்து ஏற்புடையதல்ல. ஏற்கனவே கூட்டுறவு சங்கம் மூலமாக வழங்கப்பட்ட இடம் அது. பல ஆண்டுகள் அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். வாழ்விடங்களை விட்டு அவர்களை அப்புறப்படுத்துகிற இந்த முடிவு சரியானதல்ல. அரசு அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்டத்திற்கு, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தீர்மானங்களில் நாங்கள் பல முறை முன்மொழிந்திருக்கிறோம். இதற்கும் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதை வரவேற்கிறோம். எந்த ஒரு நவீன திட்டங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்புடையதல்ல, எதிர்ப்பதில்லை. நவீன திட்டங்கள், நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் விவசாயிகளின் நிலங்களை பாழாக்கி விடக்கூடாது. விவசாய தொழிலாளர்களின் வாழ்வை அழித்து விடக்கூடாது. நம்முடைய சூழலியலை அது சிதைத்து விடக்கூடாது. அந்த வகையில் எத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் என்றாலும் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். புதிய திட்டங்கள் தேவை. அந்த திட்டங்கள் குறித்து நிபுணர்களும் ஆட்சியாளர்களும் கூடி சிந்திக்கிற போது, திட்டமிடுகிற போது எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதித்து விடக்கூடாது. விவசாய வாழ்விற்கும், சிறுதொழிலுக்கும், குறுந்தொழிலுக்கும் துணை நிற்கிற, அதை வளர்த்தெடுக்கிற திட்டங்களுக்கு ஆட்சியாளர்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கு நிரந்தர தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். பல்லாண்டுகள் உழைத்த ஆசிரியர்கள் அந்த ஓய்வு பெறும் அந்த காலங்களில் கூட சேர் என்பது ஏற்புடையதல்ல. இது ஆசிரியர்களுக்கான நீண்ட நெடுங்கால கோரிக்கை. அது இன்றைக்கு நிறைவேற இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று கல்லூரி முதல்வர் தகுதி பட்டியல் தயார் நிலையில் இருக்கிறது. காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக அதை அமல்படுத்த வேண்டும். பொறுப்பு முதல்வர்கள் என்பது நீண்ட காலத்துக்கு கூடாது. திருப்பூர் நமது பின்னலாடை தொழில் நிறைந்த மாவட்டம். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் வருவாயை ஈட்டித் தருகிற மிக சிறந்த மாவட்டம், தொழில் மாவட்டம். அங்கே வெள்ளாறு, மொயிலாறு போன்ற சிறந்த ஆறுகள் இருக்கிறது. இந்த ஆறுகள் மற்றும் மக்களின் வாழ்விடங்களை பாதிக்கிற வகையில் குப்பையை கொட்டுவது என்பது அங்கு வாழ்கிற மக்களுக்கு ஏற்புடையதல்ல. அதை அந்த மக்கள் எதிர்க்கிற போது அதிரடி போலீஸை கொண்டு வந்து அந்த குப்பையை கொட்டியிருப்பது ஏற்புடையதல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இத்தகைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குப்பை கொட்டுவதற்குரிய இடங்களை தெரிவு செய்து மக்கள் ஒத்துழைப்போடு அந்த பணிகளை நிறைவேற்றலாம். மாறாக மக்கள் இருந்தால் சூழலியல், குறிப்பாக ஆறு வாழ்வியல் சூழல் கிடக்கூடாது என்று மக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடன் நிர்வாகம் கலந்து பேசி ஒரு உரிய இடங்களில், மக்கள் பாதிக்காத இடங்களில், ஆறு பாதிக்காத இடங்களில், அதுபோன்ற இடங்களில் குப்பை கொட்டலாம். மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதே போன்று மேகமலை, பழங்குடிகள், தொல்குடிகள், மலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களை நீண்ட கால வாழ்விடங்கள், அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. நீதிமன்றம் தான் எளிய மக்களுக்கான கடைசி நம்பிக்கை. அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் நீதிமன்றங்கள் என்றாலும் கூட அது மக்கள் அதனை கருத்தில் கொள்ள வேண்டும். நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்த தொல்குடிகளின் வாழ்வை கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழக அரசு உரிய மேல்முறையீடுகள் செய்து சட்டப்படி
மேகமலையில் இருக்கிற அந்த பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர் இருவருமே சுதந்திர தின விழாவில் நாக்சலைட்டுகளை இல்லாமல் செய்துவிட்டோம் என்றார். ஒரு பிரதமர் பேசும் உரை அல்ல இது. நாக்சலைட்டுகள் இந்தியாவின் பழங்குடிகள், கோரிக்கைகளுக்காக போராடுகிற அவர்கள் பாதை தவறு, ஆயுதம் தாங்கிய பாதை தவறு, அதை நாம் இருக்கவில்லை. ஆனால் அவர்களை சுட்டுக் கொன்றதை ஒரு நாட்டின் பிரதமர் பெருமிதமாக பேசுவது ஏற்புடையது. அவர்கள் நாடு கடந்த பயங்கரவாதிகள் எல்லாம் உள்ளூரில் வாழ்கிற பழங்குடிகள், நம்முடைய சொந்த புதல்வர், இந்தியாவின் புதல்வர். அதை சொன்னதோடு அடுத்த வரையும் சொல்கிறார், நாக்சலைட்டுகளை ஒழித்து விட்டோம், ஆனால் நாக்சல் சிந்தனை வாழ்கிறது என்கிறார். நாக்சல் சிந்தனை என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் முதலில் நாக்சல் பிரதமர் நாக்சல் சிந்தனை என்பது இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற, இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிற லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஜஸ்டிஸ், செகுலரிசம், டெமோக்ரஸி, இதைதான் இடதுசாரிகள் பின்பற்றுகிறோம். இடதுசாரி அறிஞர்கள் பின்பற்றுகிறார்கள், பல ஜனநாயக சக்திகள் பின்பற்றுகிறார்கள். இதை அழிப்பதற்கு உலகத்தில் உள்ள ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டும். அதை பிரதமருக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தனை வளர்ந்தால்தான் அரசியல் சாஸ்திரத்தின் இலக்குகள் விளைவது. ஒரு நீதியற்ற சமூக வாழ்வு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வான பொருளாதார சமூக வாழ்வு இருக்கிறது, மேலாதிக்க சுரண்டல் வாழ்வு இருக்கிறது, அடக்கி ஒடுக்கும் ஒரு பதற்ற வாழ்வு இருக்கிறது, ஜாதியால் மதங்களால் பெரும் நெருக்கடிக்குள்ளான நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. எனவே ஒரு புதிய திசை நோக்கி, நீதியை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சாசனமே திசை காட்டியிருக்கிறது. அந்த சிந்தனையை பேசினால், எழுதினால் அதை நாக்சல் சிந்தனை என்ற நாட்டின் பிரதமர் சொல்வதை ஏற்க இயலாது. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் சர்க்குலர் போடுறாங்க, திண்டுக்கல்ல இருந்து, கல்வித்துறைகள் இருந்து. இது முதல்வர் இது குறித்தெல்லாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளே குப்பையை கொட்டுவதற்கு அதிரடி தடை வைத்தால் குப்பையை கொட்ட வேண்டுமா? இந்த இடதுசாரிகள் கணக்கெடுப்பு என்பதெல்லாம் அரசாங்கத்தின் முடிவா அல்ல. அரசு அதிகாரிகள் அவ்வாறு நடவடிக்கை எடுத்தாலும் முதல்வர் தலையிட்டு கேள்வி எழுப்பது. இது மக்கள் அதிகாரம். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது மக்கள் அதிகாரம். ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் நிர்வாக அதிகாரம். மக்கள் அதிகாரத்தின் குறியீடு முதல்வர். எனவே மக்கள் சொல்வதை, முதல்வர் சொல்வதை அதிகாரிகள் கேட்க வேண்டும், அமல்படுத்த வேண்டும். அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொள்ளலாம், ஆனால் அது அதிகாரம் படைப்பதல்ல. முதல்வர் தான் அதிகாரம் படைப்பது. எனவே முதல்வருக்கு அதிகாரிகள் கடமைப்பட்டது. ஏதாவது ஒரு சட்டத்தில் முதல்வர் இதற்கான விளக்கங்களை கேட்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாட்டினுடைய பிரதமர் மின்னணு பணம் அந்த பத்திரையை துவைக்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நிதி சேவை நாட்டு மக்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்து என்று சொல்கிறார். அரசு தருகிற புள்ளி வரபடி, அவர்கள் தருகிற புள்ளி வரத்தின்படி, ஒன்றிய அரசு தருகிற புள்ளி வரத்தின்படி ஏறத்தாழ 35 மக்கள் வருகை பெற்றிருக்கிறார்கள். இந்த புள்ளிவரம் இன்னும் அதிகம். தேசிய மாதிரி ஆய்வறிக்கையை அவர்கள் இப்போது வெளியிடுவதில்லை. அதுபோல் அரசு கணக்கெடுத்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டால் இன்னும் பல கோடி மக்கள் வருவதில் தான் வாழ்கிறார். இதுக்கு புள்ளிவரங்கள் தேவையில்லை. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரம் நின்று பார்த்தா தெரியும். வட மாநிலங்களிலிருந்து வேலைகள் புலம்பெயர்ந்து இருக்கிறார். எனவே இந்த மின்னணு பண பிரச்சனை வர்த்தக முறைகளும் பரிவர்த்தனைகளும் நவீனப்படுவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. மாறாக அது கடைகோடியில் இருக்கிற உழைக்கிற மக்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு என்ன செய்யும்? இந்த கேள்விக்கு நாட்டின் பிரதமர் பதில் சொல்ல வேண்டும். நிறைவாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் கொடுக்கிற வேண்டுகோள், தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும்
தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிறார். ஊரக தொழிலாளர், கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் இருக்கிற கடைகோடி மக்களின் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் தனிநர் பிரதம் செய்யப்பட வேண்டும். கூலி உயர்வு, சம்பள உயர்வு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். வாழ்வின் கடைகோடி மக்கள் அவர்கள் தான் நாட்டிற்கு துயர் ஏற்படுகிற காலங்களில், கொரோனா போன்ற காலங்களில் உயிரை பணைய வைத்து சேவை செய்கிறார்கள், கடமையாற்றுகிறார்கள். எனவே அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதால் எந்த இழப்பும் அரசுக்கு ஏற்படாது. எனவே எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் உயிரை பணைய வைத்து அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த மக்களின் கோரிக்கைகள் யாவும் நிறைவேற்ற வேண்டும். முதல்ல முன்னர் தனியாருக்கு தர முடியாத நிறுத்தி வைத்திருக்கிறார் இந்த பணிகளை. அது நல்லது. அத்துடன் பணிபுரிகிறவரை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏராளமான கோரிக்கைகள் கிடைப்பதற்கு உழைத்த மக்களின் கோரிக்கைகள் அதை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக பயிர்க்கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். டெல்டா வறட்சியால் பாடுகிறது. டெல்டா முழுவதுமே வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கிறது. 28ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். காவிரி நீர், நமக்குரிய நீரை வேளாண்மை வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது. எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக, தாமதமும் இல்லாமல் உடனடியாக அந்த தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும். இது வெறும் நீர் பிரச்சனை அல்ல. இரு மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, தேசத்தின் ஒற்றுமை ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி முறை சம்பந்தப்பட்டது. எனவே கர்நாடக அரசுக்கு கூடுதல் பொறுப்பிருக்கிறது. மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். காவிரி தண்ணீர் நமக்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது. எந்த சூழலிலும் அணை கட்டக்கூடாது. இது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்தது. கூடுதல் பொறுப்பு கர்நாடக அரசுக்கு. தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா முட்டான 3 திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அக்டோபர் 2ல இருந்து அதை இது பண்றாங்க. அது நீங்க என்ன வரவேற்பீங்களா? எப்படி சார்? கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்குரிய நிதியை ஒன்றிய அரசு தர வேண்டும். படிப்படியாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். முன்னர் ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை தொடர்ந்த நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். ஏழைகளும் எளிய மக்களும் நிறைவேற்கிற நாடு புதிய நலத்திட்டங்களையும் நாங்கள் வர வேண்டும். பரந்தூர் விமான நிலையம் கைவிட்டாங்க. விவசாயிகள் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றீங்க. பட் இப்ப இன்னொரு இடத்துல இருந்தாலும் அதே விவசாய கட்சிகள் விவசாய நிலையத்தான் செய்யும். இங்க 100 பேர் இருக்கும், 40 பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த விவசாயத்துக்கு நிலத்தை பாதிக்கும் போது இப்ப இதெல்லாம் கையில 10 5 வருஷம் ஆகும். அந்த விவசாய பஞ்சாயத்துக்கு அதை 20 பேர் இருக்கும். விமானத்துக்கு 5வது இடத்துக்கு வந்து தயாரிப்பு இப்ப கோடி மக்கள் வராங்கிறாங்க. ஒவ்வொரு அரசும் வந்து ஜெயலலிதா வந்து சட்டசபை கலைஞர் அரசு சட்டமன்றத்தை கூடி மருத்துவமனையாடுறாங்க. 8 வழிச்சாலை 10,000 கோடி கொடுத்து திமுக சொல்லி அவங்க கொண்டு வந்து அதிமுக திமுக வேணாட்டாங்க. இப்ப இந்த பரந்தூர்ல திமுக கொண்டு வந்து இவங்க வேணாங்க. அரசு போன மாதிரி 10,000 கோடி வந்து வீணடிக்கப்படுது. எதுக்கு நாட்டுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நாங்கள் எதிர்ப்பதில்லை. மக்ரானங்கள் அணை கட்டப்பட்ட போது ஆதரித்திருக்கிறோம். ரூர்பலா போன்ற பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் கட்டப்பட்ட போது ஆதரித்திருக்கிறோம். மல்கோத்ரா, ராகேஷ் சர்மா போன்றவர்கள் விண்வெளிக்கு சென்றவர் ஆதரித்திருக்கிறோம். எந்த நவீன திட்டங்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. எத்தகைய திட்டமும் மக்களின் நலம் சார்ந்திருக்கிறது. ஏழைகள் எளியவர்களின் வாழ்வை அதை முன்னேற்றுவதாக இருக்க வேண்டும். வெறும் நாடு கடந்த நிறுவனங்களின் நலன்களை மட்டுமே கணக்கில் கொள்ளக்கூடாது. விவசாயிகள், சிறுதொழில் குறுதொழில் புரிகிறவர்களின் நலன் பாதிக்காமல் இடங்களை கண்டறிய முடியும். விமானத்தளங்களை உருவாக்க முடியும். பறந்து விரிந்திருக்கிற நம்முடைய நாட்டில் அதற்கான ஏராளமான இடங்கள் இருக்கிறது. 50 பேர் என்றாலும் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது. ஒருவர் என்றாலும் அவர் வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது. அரசின் அதிகாரம் பெரியது, அதன் செல்வ வளங்கள் பெரியது. குடிமக்கள் மிக சாதாரணமானவர்கள். அரசு எவ்வளவு அதிகாரம் படைத்திருந்தாலும் அந்த சாதாரண குடிமக்களின் நலன்களை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றேன். எனவே வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இடதுசாரிகள்.
அரிசி விலை, சக்கரை விலை, கோதுமை, அடிப்படை உள்ள எல்லாமே பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் வந்து அன்றாட உழைப்பு வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது தமிழக அரசு எந்த வித நடவடிக்கை இல்லை, ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. விவசாயத்துக்கும் இது ரயில் எடுத்துறாங்க. பட் அரிசி விலை 15 ரூபாய் இருக்கு, சக்கரை விலை ஏறிச்சு, கோதுமை விலை ஏறிச்சு, கடலை மாவு விலை இருக்கு. அது மாதிரி பொதுமக்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய அனைத்து விலைவாசி ஏறி இருக்கு. இப்போ இதுக்கான நடவடிக்கை என்ன ஒன்றிய அரசு தமிழக அரசு ஆகலாம். என்ன நடவடிக்கை சட்டமன்றத்தில் வந்து டெய்லி வந்து இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க தவிர இதுக்கான ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கை கம்யூனிஸ்ட் கட்சியா என்ன உங்களுடைய நிலைப்பேர்ந்தோடு நாங்கள் அறிக்கை வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். சர்க்கரை உற்பத்தி அபரிதமாக இருக்கும். நம்முடைய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுக்கு கடும் உழைப்பை நல்கி உற்பத்தியில் ஈடுபட்டு உற்பத்தியை கண்டு கொண்டிருக்கிறார். இது பதுக்கப்படுகிறது. எனவே பதுக்களை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மாநில அரசும் இந்த விலையை கட்டுக்குள் கொண்டு வேண்டும், முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இடதுசாரிகள் 100 பொருட்களின் பட்டியலை அவரிடம் கொடுத்து எந்த சூழலிலும் இந்த பொருட்களின் விலை கூடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதை சட்டமாக்க வேண்டும் என்று கூறினோம். பால், பால் பவுடர், மருந்து, குழந்தைகள், முதியோர்கள், நோயுற்றவர்களுக்கான அடிப்படை உணவுகள், மருந்துகள், இப்படி 100 பொருட்களை பட்டியலிட்டு சட்டமே ஏற்றங்கள் என்று நாங்கள் சொன்னோம். எண்ணிக்கை குறைவு, எங்கள் எண்ணிக்கை குறைவு. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிற போது இது சட்டமாகும். இதை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து போராடும். இளைஞர்கள் வந்து போராடினாக்க வழக்கு தப்பு சார். கல்லூரிகளும் சங்கடம் அமைக்கலாம். மாணவர்கள் சட்டத்தில் இடம்பெறுகிறது. அரசியலிருந்து மாணவர்களை தனிமைப்படுத்தக்கூடாது. அரசியல் வாழ்வியல் சார்ந்தது. அரசியல் உலக பார்வை தரும். அரசியல் சக மனிதரை ரசிக்க சொல்லும். அரசியல் அநீதிகளை அதர்மங்களை எதிர்க்க சொல்லும். விடுதலையை ஆதரிக்க சொல்லும். அரசியல் பகுத்தறிவை வளர்க்கும். சமூக அறிவியலை வளர்க்கும். சட்டத்தின் ஆட்சி முறையை காக்க. எனவே அரசியல் வந்து இந்த கட்சி அந்த கட்சியை தாக்குவதல்ல, அவதர்கள் சொல்வதல்ல, ஒருவரை ஒருவர் கடுமையாக பேசுவதல்ல அரசியல், வழி சொல்வதில் அரசியல், வாழ்வியல் அரசியல். எனவே மாணவர்களுக்கு அரசியல் அவசியம். தாங்கள் விரும்புகிற கருத்தை சொல்லுவதற்கும் கூட்டம் கூட்டுவதற்கும் போராடுவதற்கும் அவர்கள் உரிமை இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் நிலவாத நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது சிதைத்து விடக்கூடாது. இதை வளர்த்தெடுக்கணும். உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டங்களால் நாட்டுக்கு எந்த தீமையும் வரலாற்றில் ஏற்பட்டதில்லை. சோழர்களின் போராட்டத்தினாலும் தீமை ஏற்பட்டதில்லை. எனவே எதிர்காலம் அவர்கள்தான் தேசத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வாங்க. உங்களுடைய தயவான எனவே அவர்கள் போராட்டங்கள் ஒடுக்கக்கூடாது என்று நாங்கள் கற்றுக்கொள்வோம். அடுத்து உங்களுடைய தயவான ஆட்சிக்கிறேன் நாங்கள் தயவென்று சொல்வதில்லை. அதை எப்பொழுதும் அன்புள்ள சூழலில் திமுக, அதிமுக, தாவக என்ற சூழலில் தாவக அதிக இடங்களை பெற்றது. எனவே அவர்கள் ஆட்சி அமைப்பதுதான் சட்டப்படி சரி. காலதாமதம் ஏற்பட்டால் ஆளுநர் அந்த இடத்தில் அமர்வார். மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் அவர்கள் இருக்கிறார். இவற்றை கண்ணுற்று அமைப்பாக நாங்கள் கூறி அரசியலாக ஜனநாயகத்திற்கான எங்கள் முடிவை அறிவித்தோம். வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். கூட்டணியில் நாங்கள் இல்லை, அமைச்சரவையில் இல்லை. இந்த அரசு நல்லது செய்கிறது வரவேற்கிறோம். இந்த தமிழர்களெல்லாம் அவர்கள் நூல்களை நாட்டுடைமையாக்கி இருக்கிறாங்க, வரவேற்கிறோம். விமான நிலையம் வரவேற்கிறோம். ஆசிரியர்கள் வரவேற்கிறோம். கொலைவாசியோடு எதிர்க்கிறோம். இந்த குப்பை கொட்டுகிற போது அதிரடி படையில எதிர்க்கிறோம். எனவே அரசியலாக உணர்வுபூர்வமாக ஆதரிக்க வேண்டியதை ஆதரிப்போம், எதிர்க்க வேண்டியதை சமரசம் இல்லாமல் நாங்கள் எதிர்ப்போம். ஜனநாயகத்திற்கு அதை அமைப்பாக கூடிய எடுக்க முடிவு பெயர் தயவல்ல, அவ்வாறு நாங்கள் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். மதச்சார்பின்மையில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். தமிழக நலனை விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. எங்கள் குரலெல்லாம் எப்பொழுதும் கடைகோடியில் இருக்கிற விவசாயிகள், தொழிலாளர்கள், உழைக்கிற மக்கள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மலை மக்கள், இவர்கள் நலன் சார்ந்து எங்கள் குரல் இருக்கும். ஓகேவா? தேர்தல் வாக்குறுதிகள் 6 சிலிண்டர் கொடுக்க அவர் குடும்பத்துக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம்
உங்கள் மூலமா நான் கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையுமே நிறைவேற்ற வேண்டும் என்று சார் கார் வந்து இப்ப கொடுத்துட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வீட்டுல வந்து கார் எம்எல்ஏக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அமைச்சர் அதை பற்றி வந்து டாஸ்மாக் ஊழியர் சங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க. டாஸ்மாக் ஊழியர் சங்கம் வந்து அதை வந்து நிராகரித்து நாங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்துக்கள் சார்? அந்த போராட்டத்தில் எங்களுடைய சங்கமும் ஈடுபடுகிறது. அதனுடைய தலைவராக நான் பெரியசாமி இருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அவர்கள் எளிய மக்கள் தான், அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஏழைகள் தான். எனவே அவர்களுடைய கோரிக்கைகளில் பணி நிரந்தரம் மிக முக்கியமானது. அடுத்தடுத்த கோரிக்கைகள் மிக மிக முக்கிய கோரிக்கைகள் தான், எல்லாம் வாழ்வியல் கோரிக்கைகள் தான். எனவே அரசு உரையாடல் செய்ய வேண்டும், அழைத்து பேச வேண்டும். 28ஆம் தேதிக்குள் ஒரு தீர்வை நோக்கி அரசு இருக்கிறது. அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் அழைத்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று நாங்கள் இல்லைன்றா கடந்து சென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தை